ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரவி சேனல். நான் உங்கள் பேக். இந்த வீடியோவில் ஜே பேபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஜே பேபி இந்த படத்தை சுரேஷ் மாரி இயக்கியிருக்காரு. இந்த படம் டாமாஜாரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அட்டகாத்தி தினேஷ், லொலிசபா மாறன், ஊர்வசி இன்னும் படம் அடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, அட்டகாத்தி தினேஷும் லொலிசபா மாறனும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து அக்கா வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் தங்கச்சி வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் 2 பேர் வீட்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன கேட்குறாங்க, கடைசியாக நீங்கள் எப்போ உங்கள் அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் 4 நாள் சொல்கிறாரு, ஒருத்தர் 7 நாள் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து டென்ஷன் ஆகி என்னையா அப்படி பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இல்லையா, உங்கள் அம்மா வந்து கொல்கட்டாவில் இருக்காங்க, அங்கே உள்ள ஒரு தமிழ் ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டுருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உடனே கொல்கட்டா போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. லொலிசபா மாறனும் அட்டகாத்தி தினேஷும் அவங்க அம்மா அழைக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க அம்மாவை பார்த்தாங்களா இல்லையா, திருப்பி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்க படம். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு வயசான அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி கொல்கட்டா வரையும் போயிடுறாங்க. அங்கே போய் மொழி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு தமிழ் ஆள் பார்த்துட்டு அவங்கள போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பசங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பசங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதே போல் அவங்க பசங்களும் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கதையை ஒரு அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஊர்வசியோட பெர்ஃபார்மன்ஸு ஸ்டார்டிங்கில் ஒரு எமோஷ்னலான சீன் கட்டுவாங்க. சொந்த வீட்டையே விற்கிற மாதிரி ஒரு நிலமை வரும். அப்போ அழுதுகிட்டு சைன் போடுவாங்க. அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. டிப்ரெஷன் ஆகி மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக ஆயிடுவாங்க. அவங்க வந்து அவங்க இந்த படத்தில் ஊர்வசி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இதோட வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைத்தியமாக அலையிறப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டையும் போய் கூட்டுறது, ஒருத்தவங்களுக்கு வர லெட்டர் எடுத்து வச்சுக்கிறது, வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு நகை பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 3 பசங்க 2 பொண்ணுங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் மாறி மாறி இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து அட்டகாத்தி தினேஷ் இந்த படத்துக்காக கொஞ்சம் குண்டாகி தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் என்னப்பா வாப்பா, என்னப்பா இப்படி பண்ணுற, என்னப்பா இப்படி போகிற அப்படி தான் பேசிப்பாங்க. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து லொலிசபா மாறன் வந்து அட்டகாத்தி தினேஷ்க்கு அண்ணனா ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சூப்பராகவே காமெடி பண்ணியிருக்காரு. நல்லா போயிட்டு சீரியஸாக போயிட்டுருக்கும், டக்குன்னு ஒரு டைமிங் காமெடி விடுவார். கண்டிப்பாக சிரிப்பு வரும். எனக்கெல்லாம் சிரிப்பு வந்தது. லொலிசபா மாறனோட காமெடி எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படம் ரொம்பவே நல்லா ஆக்டிங் இருந்தார். கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 25 நிமிஷம் ஓடுது இந்த படம். இந்த படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டு இந்த படத்தை ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ஃபிட் பண்ண மாதிரி போச்சு. படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் அம்மாவை பார்க்க போகிறாங்க, எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். அதே போல் தான் இந்த கிளைமேக்ஸில் கூப்பிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது, போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லலாம் போய் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க கொல்கட்டாவில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து டோனி பிரீட்டோ பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 ஹவர் 25 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அரசியல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.